ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம நெட்வொர்க் ஷெட்யூலிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ஷெட்யூலிங்கிறது நம்மளுக்கு யூனிட் 5ல் வருது. ஷெட்யூலிங்னா மெயினாக எதுக்கு வேண்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க்கை நம்ம கரெக்டான பிளான் பண்ணி கொண்டு போனோம்னா தான் நம்மளால் அந்த டைம் அவங்க கொடுக்குற டியூரேஷனுக்குள்ளார நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு வேண்டி தான் நம்ம ஷெட்யூலிங்க்கு போக போகிறோம். இதில் நெட்வொர்க் ஷெட்யூலிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நிறைய ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸாக நம்ம பிரிச்சுருப்போம். அதே தான் நம்ம என்னன்னு சொல்லுவீங்கன்னா நோட்ஸ்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல அந்த ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு நம்ம போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம ஷெட்யூல் பண்ணி போகிறப்ப என்னவாகும்னா, நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்குற ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்குள்ளார நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இப்போ நெட்வொர்க் ஷெட்யூலிங்குங்கிற டாபிக் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெஃபினிஷன் ஃபார் நெட்வொர்க் ஷெட்யூலிங். டெஃபினிஷன்கிறதுல இட் இஸ் அ டெக்னிக் யூஸ்ட் ஃபார் பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை பிளான் பண்ணுறதுக்கும் பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். இது எந்தெந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஷெட்யூலிங் போடலாம். மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இதை மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் ஷெட்யூலிங் இதுக்கு போகலாம். பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, பல்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷெட்யூலிங்கிற கான்செப்ட்டுக்கு போகலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஸ்டலேஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட்டாக ஷெட்யூல் பண்ணி பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கூட நம்ம ஷெட்யூலிங் போடலாம். அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், செகண்ட் 6 மந்த்ஸில் இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு அந்த ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் டாஸ்க்கை ப்ராசஸ் பண்ணி இன் டைமில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ஒரு பெரிய பிஹெச்டி ரிசர்ச் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 3 இயர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் என்ன பண்ணணும், செகண்ட் 6 மந்த்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலான்னா ஷெட்யூல் போட்டுட்டு அந்தந்த ஒர்க்கை அந்தந்த டைம் பீரியட்குள்ளார கம்ப்ளீட் பண்ணோம்னா கரெக்டாக அந்த டியூரேஷனுக்குள்ளார நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு தான் மெயினாக வி ஆர் கோயிங் ஃபார் ஷெட்யூலிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங்கில் 2 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிபிஎம்ங்கிறது என்னென்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இன்னொன்று PERT மெத்தட். PERTங்கிறது ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் அப்படிங்கிற மெத்தட். அப்போ 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், இன்னொன்று ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். இது ரெண்டுமே என்னென்னா நெட்வொர்க் ஷெட்யூலிங்க்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, ரேம்ப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம ரிவ்யூ அனாலிசிஸ் ஆஃப் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறோம். இதில் இந்த 2 மெத்தடோட ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கிற மெத்தட் தான் ரேம்ப் மெத்தட் அப்படிங்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த 2 மெத்தட் தான் மெயின் மெத்தடாக கொடுத்துருக்குறாங்க, சிபிஎம் அண்ட் PERT மெத்தட். இப்போ நெட்வொர்க்னு எடுத்துட்டால் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு நெட்வொர்க் டயக்ராம் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் த டாஸ்க் டு பி டன். நம்ம என்ன ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோமோ அதைத்தான் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு சொல்லுவீங்க. அடுத்தது நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு டயக்ராமேட்டிக் இல்லாட்டி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் டு பி கம்ப்ளீட்டட். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா நெட்வொர்க் அப்படிங்கிறீங்க. இதில் 2 மெயின் திங் இருக்குது இந்த நெட்வொர்க் டயக்ராமில். ஒன்று ஆக்டிவிட்டி, இன்னொன்று ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறோம். ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிகினிங்கும் ஒரு எண்டும் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவீங்க, ஈவெண்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும்னா ஒரு ஸ்டார்ட் ஈவெண்ட் இருக்கணும், ஒரு எண்ட் ஈவெண்ட் இருக்கணும்.
அது ரெண்டும் சேர்ந்தது தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ஈவெண்ட்டுன்னு சொல்லுவீங்க. இட் கன்சியூம்ஸ் நோ டைம். இதுக்கு வந்து டைம் கன்சம்ஷன் கிடையாது. அதே வேறு ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்லேருந்து இன்னொரு ஈவெண்ட்டுக்கு போகுதுன்னா அதுக்கு பேர் தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்லேருந்து இன்னொரு ஈவெண்ட்டுக்கு போகுதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு சொல்லுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, ஜேங்கிறது ஒரு ஈவெண்ட்டு. இன்பிட்வீன் ஐலேருந்து ஜேக்கு ஒரு ஆப்ரேஷன் இல்லாட்டி ஒரு ஒர்க்கு நடக்குது அப்படின்னா அதையத்தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ஆக்டிவிட்டின்னு சொல்லுவீங்க. அப்போது இதை வந்து ஸ்டார்டிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஜேங்கிறத வந்து எண்டிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ரவுண்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இது வந்து என்னது, ஸ்டார்டிங் ஈவெண்ட். இது வந்து என்னது, எண்டிங் ஈவெண்ட். இப்போ இந்த ஸ்டார்ட்லேருந்து இன்னொரு எண்டிங் ஈவெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா நடுவால் ஏதோ ஒரு ஒர்க் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த ஒர்க்கை தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, ஆக்டிவிட்டின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் ஈவெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் ஈவெண்ட் ஆர் இனிஷியல் ஈவெண்ட். எண்டிங் ஈவெண்ட்டுக்கு இல்லை கம்ப்ளீஷன் ஈவெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஈவெண்ட் ஆர் டெர்மினல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ரெண்டு ஈவெண்ட்டுக்கு நடுவால் இருக்கிறத தான் நீங்கள் என்னென்னு சொல்லணும்னா ஆக்டிவிட்டின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குது. ஒன்று ப்ரிடிசிசர் ஆக்டிவிட்டி, சக்ஸஸர் ஆக்டிவிட்டி, டம்மி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறோம். இப்போ ப்ரிடிசிசர் ஆக்டிவிட்டினா ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டியை தான் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னா ப்ரிடிசிசர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி வர்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவீங்கன்னா சக்ஸஸர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிம்பீங்க. இப்போது ரெண்டு ஆக்டிவிட்டிக்கு நடுவால் ரெண்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு நடுவால் எந்த ஒர்க்குமே நடக்கலை அப்படின்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆக்டிவிட்டியை வந்து டம்மியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னென்னா டம்மி ஆக்டிவிட்டீஸ். ப்ரிடிசிசர்னால் முன்னாடி இந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் ப்ரிடிசிசர் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா சக்ஸஸர் ஆக்டிவிட்டி. டம்மி ஆக்டிவிட்டின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து என்னென்னா இப்போ இங்கே பாருங்கள், நோட் ஏ, நோட் பி, நோட் சி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த நோட் ஏக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னென்னா ப்ரிடிசிசர் ஆக்டிவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோடு ஏக்கு அப்புறம் நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா சக்ஸஸர் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 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 இதுக்கு முன்னாடி இருக்கிறங்காட்டி இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்னென்னா ப்ரிசீடிங் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறங்காட்டி இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்னென்னா சக்சீடிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லு. ரெண்டு ஈவெண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஆக்டிவிட்டியை தான் என்னென்னு சொல்லுவீங்க, சக்ஸஸர் ஆக்டிவிட்டி. இது ஏன் சக்ஸஸர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரிடிசிசர் இருக்கிறங்காட்டி பின்னாடி வர்றதை சக்ஸஸர் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு நோடு பிக்கு நோடு சிக்கு நடுவால் வந்து நம்மளுக்கு எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. நம்மளே வந்து ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னென்னா டம்மி ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் டம்மி ஆக்டிவிட்டி. அப்போது 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒன்று ப்ரிடிசிசர் ஆக்டிவிட்டி, இன்னொன்று சக்ஸஸர் ஆக்டிவிட்டி, இன்னொன்று டம்மி ஆக்டிவிட்டி. அப்படி ப்ரிடிசிசருங்கிறது வந்து அந்த நோடுக்கு முன்னாடி வர்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி வர்றது ப்ரிடிசிசர், பின்னாடி வர்றது சக்ஸஸர் அப்படிங்கிறீங்க. ரெண்டையும் டம்மியாக நம்ம வந்து லிங்க் க்ரியேட் பண்ணுறோம்னா டம்மி ஆக்டிவிட்டி. இந்த டம்மி ஆக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து டாட்டட் லைன்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். மற்ற ரெண்டு ஆக்டிவிட்டியும் நீங்கள் வந்து போல்டு லைனில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதில் ரூல்ஸ் ஃபார் ஃப்ரேமிங் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து இந்த 6 மெயின் ரூல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா ஈச் ஆக்டிவிட்டி மஸ்ட் பி ரெப்ரசன்டட் பை ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ஏரோ. ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நடுவால் நீங்கள் வந்து ஒரு ஏரோ தான் யூஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈச் ஆக்டிவிட்டி மஸ்ட் பி ஐடென்டிஃபைட் பை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்னு. எந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடியும் என்ன இருக்கணும்னா ஒரு
ஸ்டார்டிங் நோடு ஒரு எண்டிங் நோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நோட்ஸ் மஸ்ட் பி நம்பர் டு ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டி யூனிக்லி அப்படிங்கிறாங்க. நம்ம நோட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பிட்வீன் பேர் ஆஃப் எனி டூ நோட்ஸ் தேர் ஷுட் பி ஒன் அண்ட் ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டி. 2 நோட்ஸ்க்கு நடுவால் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏரோஸ் ஷுட் பி கெப்ட் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறாங்க. ஏரோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், கர்வ்டாக பெண்டாலாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது லாஜிக்கல் சீக்வன்ஸ் பிட்வீன் ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். அப்படின்னா இந்த ரூல்ஸுங்கிறதுல வந்து என்னென்ன இதுன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, டேங்க்லிங், லூப்லிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து 6 மெயின் ரூல்ஸு. இது ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரையணுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு நெட்வொர்க் டயக்ராம் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். ட்ரா த நெட்வொர்க் டயக்ராம் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் டயக்ராமுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஆக்டிவிட்டியை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி நடந்த ஆக்டிவிட்டீஸை என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வச்சு நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரைய சொல்கிறாங்க. எப்படி வரையணும் அப்படின்னா, ஏங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஏக்கு முன்னாடி ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி வந்து நன்னுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணுன்னா 2 நோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்டார்டிங் நோட், ஒரு எண்டிங் நோடு இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஸ்டார்டிங் நோடு எண்டிங் நோடையும் போட்டுட்டு நம்ம அந்த ஆக்டிவிட்டி பேர் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, ஏ. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது வந்து ஸ்டார்டிங் நோட், இது வந்து எண்டிங் நோட். ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இட் மஸ்ட் ஹேவ் அ ஸ்டார்டிங் நோட் அண்ட் அன் எண்டிங் நோட். அப்போ போட்டாச்சுங்களா? இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் இல்லைங்கிறங்காட்டி ஏக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டு எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறாங்க, சிங்கிறது பிக்கு முன்னாடி ஏ இருக்குங்கிறாங்க. அப்போ ப்ரிசீடிங் ஏ. அப்போ பிக்கு முன்னாடி ஏ இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து இன்னொரு நோட் போடணும். அந்த நோடுக்கு பேர் என்னது, பி. பிக்கு முன்னாடி இப்போ ஏ இருக்குது. அடுத்து அதே மாதிரி சிக்கு முன்னாடியும் ஏ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிக்கு முன்னாடியும் நீங்கள் இங்கேருந்தே இன்னொன்று எடுத்துக்கணும். சிக்கு முன்னாடியும் என்ன இருக்கணும், ஏங்கிற ஆக்டிவிட்டி இருக்கணும். சிக்கு முன்னாடியும் ஏங்கிற ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஈக்கு முன்னாடியும் ஏங்கிற ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு ஆக்டிவிட்டி போட்டுக்கோங்க, அதுக்கு முன்னாடியும் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு முன்னாடி பிக்கு முன்னாடி ஏ இருக்கணும், பிக்கு முன்னாடி ஏ இருக்குது. சிக்கு முன்னாடி ஏ இருக்கணும், சிக்கு முன்னாடி ஏ இருக்குது. ஈக்கு முன்னாடி ஏ இருக்கணும், ஈக்கு முன்னாடியும் ஏ இருக்குது. இது ஏரோ வந்து ஃப்ரண்ட் ஏரோ தான் போடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ இது போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டிங்கிற நோடுக்கு முன்னாடி பி நோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ டிங்கிற நோடுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், டி. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சொன்னபடி டிக்கு முன்னாடி பி இருக்குது, டிக்கு முன்னாடி பி இருக்குது. அப்போ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எஃப்ங்கிற நோடுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா பியும் ஈயும் இருக்கணுங்கிறாங்க. அப்போ எஃப்ங்கிற ஒரு நோடு இருக்கணும், ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகணும்னா பியும் ஈயும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பியும் ஈயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் வந்து இதுக்கும் கனெக்ஷன் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டம்மியாக ஒரு நோடு இது வந்து ஆக்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பியும் ஈயும் சேர்ந்தது வந்து என்னதுக்கான எஃப், பியும் ஈயும் சேர்ந்தது எஃப். புரிஞ்சுங்க? அடுத்தது சியில் முன்னாடி என்ன இருக்கணும், ஜிக்கு முன்னாடி சி, ஜிங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி சி. அடுத்தது ஹெச்சுங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி டியும் எஃப்பும், டியும் எஃப்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, ஹெச்சுங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, ஹெச்சுங்கிற ஆக்டிவிட்டி.
அதுக்கப்புறம் ஐங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி ஐக்கு முன்னாடி ஜி, ஐக்கு முன்னாடி ஜி. ஜேங்கிற ஹெச்சும் ஐயும் சேர்ந்தது ஜே, ஹெச்சும் ஐயும் சேர்ந்தது ஜே, ஐக்கு முன்னாடி ஜி. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு ஆக்டிவிட்டினா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா ஒரு ஸ்டார்டிங் ஈவெண்ட்டும் ஒரு எண்டிங் ஈவெண்ட்டும் இருக்கணும். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி முன்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஈவெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டே வரணும். 1 2 3 4 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த நம்பர்ஸ் வந்து ஒரே ஆர்டரில் வரணும். ஸ்டார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் போகணும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஆர்டரில் போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டயக்ராமுக்கு பேர் தான் என்னென்னா நெட்வொர்க் டயக்ராம். இது வந்து எதை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்னா ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெட்வொர்க் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்டுன்னா நீங்கள் வந்து இன்னொருக்காவும் இந்த வீடியோவையே திரும்பி பாருங்கள்.